பரிசுத்த வேதாகமும் கழுகை குறித்து சொல்லும் போது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, வேகமாய் பறக்கிற அப்படின்னா மிகவும் உயரமான இடங்களிலே இந்த கழுகை குறித்த ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணும்போது, இந்த கழுகு மட்டும் என்ன பண்ணுமாமா, எப்பொழுதுமே தனியாக பறக்கக்கூடிய ஒரு பறவை இனம் என்ன அப்படின்னா இந்த கழுகு மட்டும்தான். இது தனியாக தான் பறக்குமாம். நம்ம பார்க்குற இந்த கிளிகள், நம்ம பார்க்குற காக்கா, நம்ம பார்க்குற சில பறவை இனங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தனியாக பறக்காது. நம்ம வானத்திலேயே பார்த்துட்டு இருக்கும்போது கூட்டம் கூட்டமாக திரள் திரளாக நிறைய அப்படியே போகும், நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இந்த கழுகு மட்டும் ஒரு 50 பறக்குது 20 பறக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாதாமா. தன்னுடைய வாழ்க்கையிலே தனியாக வேகமாய் பறக்கிற ஒரு ஜீவராசி என்ன அப்படின்னா இந்த கழுகு. அப்போ நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு பெரிய அபிஷேகம் வேணும். கழுகை போல அபிஷேகம். நம்முடைய சுற்றி யார் இருந்தாலும், நம்மோடு யார் வராவிட்டாலும் ஒரு அபிஷேகத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் தனியாக நின்று ஜெயிக்கக்கூடிய பலனை கர்த்தர் எனக்கு தருவீராக. நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய பிரயாணத்திலே, உங்களுடைய ஓட்டத்திலே நீங்கள் ஒரு தனி நபராக நின்று கொண்டிருக்கலாம். நான் தனியாக நிற்கிறேன். என்னுடைய தகப்பனார், என்னுடைய தாயார், என்னுடைய உறவுகள், எனக்கு உதவி செய்கிறவர்கள் ஒருவருமே எனக்கு இல்லை. நான் ஒரு தனி ஆள். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்கள்கிட்ட இருக்கிற பலன் என்ன பலன் அப்படின்னு சொன்னா, கழுகை போன்ற பலன் உங்களுக்குள்ளே இருக்கிறது. உங்களோடு யார் பிரயாணம் பண்ணி வராவிட்டாலும் இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. கழுகை போல பலசாலியா இருக்கிற நீங்கள் தனியாய் 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 பறக்கிறது யாரும் இல்லை என்ற அர்த்தம் அல்ல. கர்த்தர் உங்களை தனியாகவே ஜெயிக்க பண்ண போகிறார். தனியாகவே வெற்றியாளர்களாய் மாற்ற போகிறார். இதுவரையிலும் இத்தனை நாட்களும் உங்களோடு இருந்தவர்கள் இன்றைக்கு உங்களை விட்டு கடந்து போய் இன்றைக்கு உங்களை தனியாக விட்டிருக்கலாம். நான் என்ன செய்வேன், நான் தனியாக இந்த காரியத்தை பண்ண முடியுமா? நிறைய பேர் சவால் விடலாம், உன்னை ஒரு ஆளா இருந்து பண்ணிருவியா அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் உங்களை விட்டு இப்பொழுது கடந்து போய் ஆதரவற்ற ஒரு சூழ்நிலையில நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் எப்படி போவீர்கள் என்றால், தனியாய் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் தோற்று போவது இல்லை. கர்த்தர் உங்களை தனிமைப்படுத்தினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் உங்களை தனிமைப்படுத்தினதற்கு ஒரு காரணம் உண்டு. அவர்களை வைத்து அல்ல, உங்களை தனியாய் நிற்க வைக்க போகிறார். பிரதர், இதை தீர்க்க தரிசனமாய் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாரும் உன்னோடு கூட இருந்து நீ அப்பொழுது பார்த்த வெற்றியை விட இப்பொழுது உன்னை தனியாய் நான் உன்னை வைத்து அவர்களை பார்க்கலும் உன்னை வெற்றியாய் நடத்த வைப்பேன்.